எங்கள் காம்பவுண்டில் உள்ள எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேங்க. அப்போ திடீர்னு பிரியாணியை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். ஏன் பேசணும் எதுக்கு பேசணுன்னே தெரியல. ஆனால் பிரியாணி டாபிக் வரவும் எனக்கும் பிரியாணி சாப்பிட்ணும் போல் ஆசை வந்துருச்சு. ஏன்னா பிரியாணி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட கேட்டேன், எப்பப்பா பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னேன். போன வாரம் தானே சிக்கன் எடுத்தோம், இந்த வாரமும் சிக்கனா அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரங்க கேட்டாங்க. பரவாயில்லப்பா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா பறவை காய்ச்சல் பரவுதுன்னு நியூஸில் பார்த்தோம்லேங்க, அதுலேருந்து சிக்கனே அவ்வளோக்கா எடுக்கிறது இல்லை. இருந்தாலும் இப்போ சிக்கன் சாப்பிட்டாதாங்க சாப்பிட்ட மாதிரி இருக்குது. மட்டன்லாம் எடுத்தால் ஆளுக்கு 2 பீஸ் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் மட்டன் சாப்பிட்டா எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குதுன்னு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. வெளியில் எங்கேயாச்சும் போனால் மட்டும் மட்டன் சாப்பிட்டுக்கிறாங்க, அவ்வளோக்கா சேர்த்துக்கிறது இல்லைங்க. அதனால சிக்கனு இல்லைன்னா மீன் இது தாங்க செய்ய வேண்டியதாக இருக்குது. சரி இந்த வாரம் மட்டும் சிக்கன் எடுத்து பிரியாணி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. சிக்கன் எடுத்துகிட்டு பிரியாணி செஞ்சேனே ஒழிய, ஆனால் பிரியாணியில் சிக்கனே இருக்காது. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தான் சிக்கனே போடுவேன். ஏன்னா பிரியாணியில் உள்ள பீஸை யாருமே சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் பிரியாணிக்கு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையும் வறுவல் பண்ணிட்டேங்க. ஏன்னா பிரியாணிக்கு கண்டிப்பாக வறுவலோ கிரேவியோ ஏதாச்சும் ஒன்று பண்ணினா தான் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க. இல்லைன்னா யாருக்குமே பிடிக்காது, எனக்கே பிடிக்காது, சிக்கன் பீஸ் பிடிக்கவே பிடிக்காது. அதனால் சிக்கன் பிரியாணி பண்ணிவிட்டு வறுவல் பண்ணிட்டேங்க. என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். பைங்க.